بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று இந்த ஜும்மா கடமையை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலில் நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பது என்பது அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கல்களை தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்வில் நாம் என்றென்றும் எடுத்து நடக்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பித்த பின்னால் இந்த ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாதத்தில் நாம் அனைவரும் காலெடுத்து எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாதம் என்பது ஒரு வாழும் வரலாறு. சாதாரணமாக நாம் படித்துவிட்டு எல்லா வரலாறுகளை போன்று இதுவும் ஒரு வரலாறு என்பதை விட எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஒரு மாதம் தான் இந்த துல்ஹஜ் மாதம். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதத்தை நாம் நினைத்து பார்க்கிற போது ஒரு ஆளுமை எங்களுக்கு தென்படுகிறது. உலகம் பூராவும் பேசப்படுகின்ற ஒரு ஆளுமை, ஒரு நபர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். சுமார் இந்த உலகத்திலே தொழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் இப்ராஹிம் என்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்காமல் அவர் தொழ முடியாது. ஒவ்வொரு தொழுகையிலும் அவர் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுவாராக இருந்தால் அவர் இப்ராஹிம் நபியுடைய பேரை அவர் கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். இப்ப நீங்க தொழுகையின் போது அத்தஹியாத்தில் நாம் ஓதக்கூடிய ஒரு ஸலவாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி ஸலவாத்து சொல்வாயோ அதே போன்று இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நாம ஒவ்வொருவரும் இதை உச்சனமாக நாம செய்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே நீங்க சில விஷயங்களை பார்த்தால் சில வரலாறுகள் இருக்கும், ஆனால் தடயம் இருக்காது. சில நேரங்களில் சில தடயங்கள் இருக்கும், ஆனால் வரலாறு இருக்காது. இப்ப நீங்க எகிப்துக்கு போனால் நீங்கள் பிரமிட்டை பார்ப்பீர்கள். இந்த உலகத்தில் இந்த பிரமிட்டை கட்டியது யார் என்று கேட்டால் ஒரு மன்னருடைய பெயரை சொல்லுவார்கள். ஏன் கட்டினார்கள், அது யாரு எதற்கு என்று தெரியாது. யார் கட்டினார்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் உண்மையிலே அதை கட்ட முடியாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஜின்கள் கட்டியது என்று நாம் வரலாறு படித்திருக்கிறோம். ஒரு காலத்தில் அது நபியுடைய வரலாறாக இருந்தால் அது ஜின்கள் அல்லது மனிதர்கள் அல்லாத ஏதோ ஒன்றால் அதை கட்டி இருக்க வேண்டும். அவ தடயம் இருக்கிறது, வரலாறுகள் கிடையாது. 1000 வரலாறுகள் சொன்னாலும் கூட அந்த வரலாறுகள் எதுவுமே உண்மைத்தன்மை கிடையாது. அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வீட்டை இந்த உலகத்தில் முதலாக வைத்திருக்கிறோம். நாம நினைக்கிறேன் ஒரு 30 பேர் அல்லது 40 பேர் கூட உள்ளே நின்று தொழ முடியாது. ஒரு சின்ன ஒரு கட்டடம் தான் இந்த கஅபா என்பது. சரியாக பார்த்தால் இந்த கஅபா உலகத்தில் சிறப்பு மிக்க ஒரு இடமாக இன்றைக்கு இருக்கிறது.
ஆனால் இந்த வரலாற்றை நாம் பார்த்தால் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாயிலும் இந்த வரலாறு இருக்கிறது. நபி இப்ராஹிமை நான் காணவும் இல்லை, நீங்கள் காணவும் இல்லை, எங்களுக்கு முன்னால் உள்ள முகமது நபி அவர்கள் கூட காணவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த வரலாறை பேசுகிறோமா இல்லையா? துல்ஹஜ் மாதம் வந்தால் இப்ராஹிம் நபியை பற்றி நாம பேசாமல் இருக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் எதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த ஹுத்பாவில் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றை இந்த இடத்தில் சொல்வது நோக்கம் அல்ல. இதுல சில படிப்பினைகள் உங்களுக்கு நாம் சொல்லி வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் நபியை நாம் ஏன் பேசுகிறோம் என்றால், இந்த சமூகத்திற்கு ஒரு விடிவை தந்தவர். என்ன விடிவு? ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணங்க வேண்டும், தனி மனிதனை யாரும் வணங்கக்கூடாது, அவருக்கு சாஸ்தானம் செய்யக்கூடாது, தனி மனிதனுக்கு யாரும் தலை வணக்கம் செய்யக்கூடாது, தொழுவதாக இருந்தால் வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை, அந்த ஷிர்க்குக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கடைசியாக இப்ராஹிம் நபியுடைய சிலையை கூட கஅபத்துல்லாஹ்வில் இருந்து உடைத்து அந்த இரண்டு நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா எப்படி பார்க்கிறார் என்றால், இந்த நபி பின்பற்ற வேண்டியது மில்லத்தை இப்ராஹிம், அந்த இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு தூதராக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். ஏனென்றால் ஒரு நம்பிக்கை, என்னது அல்லாஹ் தருவான் அல்லது செய்வான் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த உலகத்திற்கு இப்ராஹிம் நபி ஊட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒன்று சொல்றான், எப்படி என்றால், ஏதாவது ஒரு காரியத்தை நீ சொன்னால் அல்லாஹ் நாடினால் அன்று நீங்கள் சொல்லாதீர்கள் சொல்கிறான். இப்ப நம்ம சமூகத்தில் நீங்க பாருங்க, இன்ஷா அல்லாஹ்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அவன் நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்க, அப்ப தரமாட்டீங்க என்கிற மனோபக்குவம் இன்றைக்கு நிறைய பேரிட்டு இருக்கு. அல்லாஹ் நாடினால் தருவான் என்று சொன்னால் கூட இந்த முஸ்லிம் சமூகம் நம்புவதில்லை. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபி அந்த சமூகம், அந்த குடும்பம் செய்த தியாகம் இருக்கிறது, வரலாற்று அடைவுகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படி பேசுகிறோம் என்றால், அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாத்தையும் முட்டுட்டு உங்களோட பிள்ளைகளை ஒரு இடத்துல கொண்டு விடுங்கன்னு சொல்றான். எப்படி இடம்? இன்றைக்கும் அங்க புட்பூண்டு முளைப்பதில்லை, அங்கு மரம் செடி கொடிகள் இன்றைக்கும் முளைப்பதில்லை. நாம் நினைப்பது போன்று தோட்டம் துறவுகள் அங்கே முளைப்பதில்லை. அங்கே நடப்பட்ட தோட்டங்கள் தான் நிறைய இருக்கிறது. ஈச்ச மரத்தை தவிர வேறு ஒரு மரமும் அங்கே வளர்வதில்லை பெரிதாக. அரபு நாடுகளுக்கு சென்றால் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இப்பதான் செயற்கையாக நாட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரிகளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பம் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. அவர் சொல்றார், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, என்னுடைய குடும்பம் இல்ல, என்னுடைய வாரிஸ், என்னுடைய சமூகம், என்னுடைய வம்சம், அவ்வளவு பேரையும் இந்த இடத்தில் நான் குடியமர்த்துகிறேன். அன்புள்ள சகோதரர்கள், அங்க போனது 3 அல்லது 4 பேர் தான், அவன மனைவி பிள்ளைகள். ஆனா என்ன சொல்கிறார்கள் என்றால், என்னுடைய வாரிசுகளை, என்னுடைய வம்சங்களை நான் அந்த இடத்தில் குடியமர்த்தி விட்டேன் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். விவாதின் கைர் இது ஜர்இன், எந்த விதமான புட்பூண்டுகளும் இல்லாத ஒரு இடம், இந்த பைத்திக்கல் முஹர்ரம் உண்ட தடுக்கப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய அந்த மாளிகைக்கு இந்த இடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு கட்டத்தில் வருகிற அந்த பிள்ளையை போட்டுவிட்டு, மனைவியை போட்டுவிட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்கிறார். மனைவி கேட்கிறார், கூப்பிடுகிறார், திரும்பாமல் நின்று பதில் அளிக்கிறார். ஏன்னா திரும்பினால் பிள்ளை இருக்கிறது, பிள்ளையை பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லாரும் மனுஷன், அவர் நபி என்றாலும் மனிதன். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனியாக ஒரு இடத்திற்கு செல்ல. அன்புள்ள இஸ்லாமிய யோசிச்சு பாருங்க, இது யாருக்கும் இந்த எண்ணம் வராது. சாப்பாடு கிடையாது, தண்ணி என்ன, ஒரு இடத்துல போய் விருந்தா தண்ணி நிக்கணுமா இல்லையா? தண்ணி கூட கிடையாது. ஏதாவது காய்கறிகளை பிடுங்கி சாப்பிடுவதற்கு அதுவும் கிடையாது. அப்ப எதை நம்பி போகிறார்கள் என்றால், நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற விஷயம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு வந்தால் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு கொள்கை அந்த சமூகத்தில் நாட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாங்க எதையுமே இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக எங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், எங்களுடைய குடும்பங்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், இந்த மார்க்கத்திற்காக இழக்க வந்தால் அதை நாம் இழக்க வேண்டும் என்கிற சிந்தனை தான் இந்த மாதத்தில் நம்ம இப்ராஹிம் நபியுடைய சமூகம் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஏனென்றால் அன்புள்ள சகோதரர்கள், இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய பேரிட்ட பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் பொருளாதார பலம் கிடையாது, பொருளாதாரத்தில் பரக்கத் கிடையாது. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், பிள்ளைகள் என்றால் அதில் பரக்கத் இருக்க வேண்டும். இங்க சொல்லப்படுகிற இந்த பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டுமாக இருந்தால் நாம் அந்த பொருளாதாரத்தை இழப்பதற்கு, குடும்பங்களை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும்.
அப்ப இந்த படிப்பினைகள் தான் இந்த மாதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அன்புள்ள சகோதரன், நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி, இன்றைக்கு நம்ம சொல்லுவாங்க எல்லாரும், இப்ராஹிம் நபி அந்த சமூகத்திற்கு மாத்திரமல்ல, தனக்கு பின் வந்த உலகம் அழிகிற வரைக்கும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு செய்த துவா என்ன தெரியுமா? அந்த பூமியை இன்றைக்கு வளமிக்க ஒரு பூமியாக மாற்றி என்று இப்ராஹிம் நபி பிரார்த்திக்கிறார்கள். இன்றைக்கும் பார்க்கிறோம், ஒழுங்கான தண்ணி கிடையாது, இறக்குமதி செய்கிறார்கள், கடலில் இருந்து சுத்திகரிக்கிறார்கள் பழங்களை. இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு பிரார்த்தனை எப்படி என்றால், ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ் தகுவி இலைஹிம் வர்சுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். அல்லாஹ்வுடைய உள்ளங்களை ஒரு இதமாக ஆக்கி வைத்துக்கொள், அழகான பழங்களை கொடு. அங்க எந்த பழமும் கிடையாது. இன்றைக்கு உலகத்திலிருந்து செல்கிற மிகவும் ஒரு தரமான பழங்கள் அந்த நாட்டுக்கு செல்கிறது, அனுபவிக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த பூமியை. அங்கே அறுவடை செய்வதற்கு, தோட்டம் செய்வதற்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது, அங்கே வளராது. ஆனால் இந்த உலகத்தில் விளைகிற அனைத்து பழங்களும், அனைத்து காய்கறிகளும், அனைத்து உற்பத்திகளும் அந்த இடத்திற்கு செல்கிறது. இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை, அவருடைய துவா, இந்த சமூகத்திற்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதை அனுபவிக்கிறார்கள். அது அவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது இந்த சமூகத்திற்கு இப்ராஹிம் நபி செய்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா ஒரு பேரை வைத்தார், அவர் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நண்பன் யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய நண்பன் என்று இந்த உலகத்தில் ஹலீலாக இருந்தால் அது இப்ராஹிம் நபியாகத்தான் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உலக சமூக அமைப்பை உருவாக்குவதில் ஒரு பாரிய ஒரு பங்களிப்பை செய்த அந்த இப்ராஹிம் நபியை நாம் இந்த இடத்தில் நினைவுகிறோம். அவர் பிரார்த்தனை கேட்கிறாங்க, ரப்பி இஜ்அல் பலதன் ஆமினா, இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக நீ மாற்றிவிடு என்று சொல்கிறார்கள். வருதுக்கு அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மின் மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உணவை கொடு என்று சொல்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை. இங்க பாருங்க, இன்றைக்கு இந்த கஅபத்துல்லா இதுவரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. இந்த அரபு நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கஅபத்துல்லாவை யாராவது தாக்கினால் அதுக்கு எதிராக முதலாவது தாக்குவர்கள் அமெரிக்கர்கள். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கானது நீங்க பாருங்க. கஅபாவை யாராவது தாக்கினால் தாக்குகின்றவர்களுக்கு எதிராக தாக்குகிற அந்த அதிகாரம் அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காபிர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரிடத்தில் அந்த கஅபாவின் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த நாடுகளில் உள்ள ஒரு ஒப்பந்தம். சவுதி அரசாங்கத்துக்கு யாராவது தாக்கினால் அமெரிக்கா தாக்க வேண்டும். அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை வருடா வருடம் அவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த மாளிகை எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா இதை பாதுகாத்து வருகிறான். அவர்களுக்கு கூட அந்த உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கம் என்றால், அல்லாஹ் என்றால், அல்லாஹ்வுடைய மாளிகை என்றால் அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அதை காபிர்கள் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தனி அந்தஸ்து இருக்கிறது. எங்களை விட்டு சென்ற ஒரு நபியாக இருந்தாலும் அந்த நபியினுடைய வரலாறுகள் ஒவ்வொரு வாய்களிலும், சமூகத்திலும், இடங்களிலும் பேசப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த மாதத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சோழர்களே, இப்ராஹிம் நபியினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டமும் அந்த பிரார்த்தனைகளும் தான் இன்றைய வரைக்கும் இந்த முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகங்களும் இன்றைக்கு ஒரு திடகாத்திரமான ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் நபியுடைய ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி என்றால், இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானித்தன் இல்லாஹி ஹனீபா. இப்ராஹிம் என்பவர் தனி மனிதன் கிடையாது, அவர் ஒரு சமூகம். எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தார் என்றால், அல்லாஹுவை ஷிர்கில்லாமல் தனிமையாக ஏகத்துவமாக வணங்கக்கூடிய, தொழக்கூடிய ஒருவராக இருந்தார். வலம் யக்கும் மினல் முஷ்ரிகீன், அவர் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு ஒரு இடத்திலே சொல்கிறான், ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அவருக்கு கொடுக்கப்பட்ட அருள்கொடைக்காக அவர் செய்தார். என்ன அருள்கொடை? இப்ராஹிம் நபி பணத்தை, செல்வத்தை அல்லது பெரும் அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி வாழ்ந்ததாக நாம் வரலாறில் பார்க்கவில்லை. எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவர்கள் தியாகமாக வாழ்ந்தார்கள். இந்த கதை நம்ம பார்க்கிறோம். குடும்பத்தை இழப்பதற்கு முயற்சித்தார்கள். ஒரு கட்டத்தில் குடும்பத்தை இழக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அறுக்க பலியிடுவதற்கு தயாராகிறார்கள். சாப்பாடு இல்லை, குடும்பங்கள் துண்டிப்பு, இணைப்பு இல்லை. இப்படியான ஒரு சூழலில் அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையாக இந்த இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கிறார்.
இதையெல்லாம் ஒரு தாங்கி விட்டு அவர்கள் எதை நியாமத்தாக கொள்கிறார்கள் என்றால் இந்த மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை அவர்கள் நியாமத்தாக செய்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்கிற மிக முக்கியமான ஒரு விடயம் அதான், இந்த உலகத்தில் நாங்கெல்லாம் இந்த இஸ்லாம் மதத்தில் இல்லை என்றால் இந்த நேரத்தில் நாம் எங்கே இருந்திருப்போம்? எங்களுடைய இரவு நேரங்களுடைய நிலைப்பாட்டை நினைத்து பாருங்கள். எங்களுடைய நாங்கள் பாவத்தோடு எவ்வளவு பேர் தொடர்பாக நாங்கள் இருந்திருப்போம். எங்களுடைய காதுகளிலும் கழுத்துகளிலும் நாங்கள் ஆண்களாக இருந்தாலும் தங்கம் தொங்கிக் கொண்டிருக்குமா இல்லையா? எத்தனை பேர் பெண்களோடு சவாசம் செய்த ஒரு உலகத்தோடு நாங்கள் இருந்திருப்போம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நாசப்படுத்திய ஒரு வாழ்க்கை ஆகத்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு எப்படி தந்திருக்கிறான் என்றால் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, யாருக்கும் அடிபணிய கூடாது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அடிபணிய வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை. இந்த நியாமத்தை தான் இப்ராஹிம் நபியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார், இப்ராஹிம் நபி அதை ஒரு நியாமத்தாக நினைத்தார். அன்புள்ள சகோதரர்களே, எனவே தனக்காக மாத்திரம் அவர்கள் அந்த இடத்தில் பிரார்த்தித்து வாழவில்லை. எங்களை போன்ற உலகம் அழிகிற வரைக்கும் அந்த பூமியிலே வாழக்கூடிய, அந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சமூகங்களுக்கும் அந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். இது அவர்களுடைய ஒரு தனிச்சிறப்பாக இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு உணர்வு எங்களுக்கு வருகிறது, எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய மாளிகையை போய் பார்க்கணும் என்ற உணர்வு வருதா இல்லையா? ஒரு தனி மனிதன், அவருக்காக உருவாக்கப்பட்ட வணக்கங்கள், அவருடைய மனைவி ஓடிய இடங்கள், சாய் தொங்கோட்டம் ஓடிய இடங்கள், கல்லெறிந்த இடங்கள், தவாவு செய்த இடங்கள், அறுத்த இடங்கள், யாருக்காக இந்த வணக்கமாக்கப்பட்டிருக்கிறது? ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்காக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த உள்ளுணர்வு எங்களுக்கு எப்படி ஏற்படப்பட்டிருக்கின்றால், நாங்க இப்ராஹிம் நபியை காணவும் இல்லை, அந்த குடும்பத்தை நாங்கள் எப்படி நம்ம கற்பனை செய்து பார்க்கவும் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையில் வரக்கூடிய ஒரு சில வசனங்கள், அவ்வளவுதான். அது பெரிய ஒரு நிறைய வசனங்களும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 5, 10, 20, 30, 100 வசனங்களால் சொல்லப்பட்ட இப்ராஹிம் நம்முடைய வரலாறு எங்களுக்கு உள்ளுணர்வு ஏற்படுதா இல்லையா? அந்த பூமியை பார்க்க வேண்டும், அந்த வீட்டை பார்க்க வேண்டும், அங்க இருக்கின்ற அந்த மக்களை பார்க்க வேண்டும், அங்கு போய் நாங்கள் தரிசிக்க வேண்டும், அங்க போன அல்லாஹ் நாங்கள் கேட்ட துஆக்களை அங்கீகரிப்பான் என்கிற உணர்வு எல்லாம் எங்களுக்கு ஏற்படுகிறது. யார் தருகிறான்? எங்களுக்கு எப்படி ஏற்படுகிறது? அல்லாஹ் சொல்கிறான், வஅதினு பின்னாஸி பில் ஹஜ், நபியே இந்த மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி நீங்கள் கட்டளையிடுங்கள். யௌதூக ரிஜாலன் மின் குல்லி லாமிரின், அவர்கள் கால்நடையாக ஒட்டகங்களில் வாகனங்களில் வருவார்கள். எப்படி வருவார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், யௌதூக யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூரமான இடங்களில் இருந்து உங்களை இந்த ஹஜ்ஜுக்காக வருவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம கண்ணூடாக பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணம் வரும், இன்னுதான் பாவம் செய்தாலும் பொருளாதாரத்தை எப்படி அல்லாஹ்வுக்காக நம்ம கடைசியா ஒரு உம்ரா செய்யணும், நம்ம மவுத்தாகிறதுக்கு இடையில ஒரு ஹஜ்ஜை செய்யணும் என்ற உணர்வு வருதா இல்லையா? ஏன் வருது? யார் ஊட்டுகிறான்? அந்த உணர்வை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஊட்டுகிற மிக பிரதானமான ஒரு ஊட்டுதல். அந்த சிந்தனை எங்களுக்கு குறிக்கிறது. எப்படியாவது அந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. எனவே இந்த உள்ளுணர்வுகளோடு அல்லாஹ் தஆலா ஒருங்கிணைந்த ஒரு மாதமாக இந்த துல்ஹஜ்ஜை வைத்திருக்கிறார் என்றால் இதில் மிகப்பெரிய ஒரு சக்தியும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவருடைய ஒரு வழிகாட்டலும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த விடயத்தில் நாம புரிந்து கொள்கிறோம். எனவேதான் அன்புள்ள சகோதரர்களே, வணக்கங்களில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஹஜ் உம்ராக்கள் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும். ஏன் இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்க ஹஜ்ஜுக்கு போனால் இன்று பிறந்த பாலகனை போன்று நீங்கள் வருவீங்க. வலதத்தில் யோம் என்று சொன்னார்கள். இன்று பிறந்த பாலகனா, இன்று பிறந்த பாலகனுக்கு கேள்வி எனக்கு கிடையாது, மௌத்தான சொர்க்கம், என பாவம் கிடையாது. அப்ப ஹஜ்ஜுக்கு போய் ஒருவர் ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்தால் என்ன நடக்க போது? அவர் இன்று பிறந்த பாலகனாக வருகிறார் என்றால் அவர் தூய்மையானவராக வருகிறார். அந்த இஸ்லாத்துடைய மெகானிசம் என்னவென்றால் ஒரு மனிதனை தூய்மையாக்குவதற்கான ஒரு கருவியாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இவ்வளவுதான் பாவம் செய்து சிறுக்கு செய்யாமல், பெரும்பாவம் செய்யாமல், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், அவர் சின்ன சின்ன பாவங்கள் செய்தாலும் அவர் ஹஜ்ஜுக்கு போய் சரியான முறையிலே அதை நிறைவேற்றி விட்டு வந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு தவாபை கொடுக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த அமல் என்ன? ஐயுல் அமல் அஃலல் என்று கேட்கிறார். ஐயுல் அமல் அஃலல் என்று கேட்கிறார். எந்த அமல் சிறந்தது என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, இந்த ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர சரியான முறையில் நெறிமுறையாக இந்த ஹஜ்ஜை ஒருவர் செய்வாராக இருந்தால்
சுவர்க்கத்தை தவிர அதற்கு எந்த ஒரு கூலியும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் என்றால், இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம் என்னென்றால், பால் வடுத்துகிற பலர் இந்த ஹஜ்ஜில் இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு உண்மையாக அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவதில்லை, அவர்கள் வியாபாரத்திற்காக போவார்கள். அந்த வியாபாரத்தை முடித்து விட்டு வருகிற பலரை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். வியாபாரத்துக்காக போய் வருவார்கள், வந்தால் தொழ மாட்டார்கள், நோன்பு பிடிக்க மாட்டார்கள், அவர்கள் ஹஜ்ஜி செய்கிற எந்த அடையாளமும் இருக்காது. இந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு செலவு செய்து அந்த உடல் பலத்தை கொண்டு ஒரு ஹஜ்ஜுக்கு போறார். அங்க போய் இந்த ஹஜ்ஜை ஒழுங்கா செய்யாம வாரார் என்றால் இதில் என்ன பயன் இருக்கிறது? அன்புள்ள சகோதரர்களே, அது ஒரு இபாதத்தாக கருதி செய்தால் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைக்கு நாம பார்க்கிறோம் எப்படி என்றால், சில நேரங்கள் அந்த ஹுர்மத் இல்லாமல் போய்விட்டது. நம்ம சொல்லுவோம் சங்கை என்று. நம்ம சில வீடியோக்களை பார்க்கிறோம், தவாவு செய்கிற போது அதை ஆன்லைன்ல தவாவு செய்கிற பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதை உலகம் பூராக ஆன்லைன்ல செய்யறாங்க, பார்க்கிறாங்க. அப்ப இது என்ன சகோதரர்களை, எப்படி நாம் இதை விளங்கி வைத்திருக்கிறோம்? நாம ஒரு அடையாளத்திற்காக ஒரு தேவையான ஒரு போட்டோவை, ஒரு வரலாற்று சான்றிதழ் அல்லது ஒரு ஃபைல் பண்ணுவது அல்லது ஏதாவது ஒரு ஞாபகார்த்தத்திற்காக நாம் எடுத்து வைக்கிறோம். அது எந்த கூடிய அளவு தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்க்க வேண்டும். நாம சுஜூது செய்வது இந்த போட்டோ எடுத்து நாம பேஸ்புக்ல போடலாமா? ராவை கிளம்பி நாம தயச்ச தொழுகிறோம், அதை எழுப்பி நாம போட்டோ பிடிச்சு அதை ஆல்பம் பண்ணி நாம பேஸ்புக்ல போடலாமா? அங்க போய் தவாபு செய்கிறது நாம ஆன்லைன்ல இந்த உலகம் பூரா போடுறோம், ஓடி ஓடி போடுறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இது என்ன இருக்கிறது? இதுல மார்க்கம் என்ன குர்மத் இருக்கிறது? அப்ப இப்படி இந்த மார்க்கத்தை இந்த மாதிரியாக விளங்கி வைத்த பலரைத்தான் இன்றைக்கு நாம சமூகத்தில் பார்க்கிறோம். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகிற போது நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அவர் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார். இபாதத்து விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். இங்க பாருங்க, ஒரு தரம் இந்த கஅபத்துல்லாவில் இப்படி சிலைகள் எல்லாம் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. போய் என்ன செய்கிறார், ஒரு சின்ன வாலிபன், ஒரு 20-22 வயது, அதில் வயது குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் நாம யூகிக்கிற நபிமார்களுடைய அந்த வயதெல்லாம் அப்படித்தான், 25-30 திருமணமாகாத வயதுகள் தான் அவங்க இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் போகிறார், கோடாரி எடுத்துக்கொண்டு போய் எல்லா சிலையையும் அப்படி உடைக்கிறார். உடைச்சு கீழே போட்டு விட்டு பெரிய ஒரு கோடாரி எடுத்து அந்த பெரிய ஒரு சிலையை உடைக்கவில்லை, மேலே போட்டு விட்டு வந்து விட்டார். இப்போது அவருடைய தந்தையினுடைய தலைமையில் வருகிறார்கள். பிரதான எதிர்ப்பாளர் தந்தை வந்து கேட்கிறார், என்ன இப்ராஹிம், என்ன செய்தாய், என்ன வேலை செய்திருக்கிறாய்? நான் என்ன செய்தேன்? இதுக்குத்தான் நம்முடைய தலைமை சிலை இருக்கிறது, கடவுள் இருக்கு, அவருடைய கேளுங்கள் என்று சொல்கிறார். இவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் ஒரு முழிக்கிறார்கள். அப்ப கடவுளிடம் கேட்க முடியாது, யார் உடைத்தார்கள் என்று சிலையை உடைத்திருக்கிறேன், ஷிர்க். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அல்லாஹ்வை அன்றி நாம் யாருக்காவது பயப்படாமல் இந்த மார்க்கத்தை செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு காப்பாற்றுவான். என்ன செய்கிறார்கள்? பிடித்து நெருப்பு குண்டத்தில் போடுகிறார்கள். இப்ராஹிம் நபி பயப்படவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், யானார் கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இந்த இப்ராஹிமை நீ பத்த வைக்க வேண்டாம், அவருக்கு நீ குளுமையாக இருந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா அந்த கட்டளை விடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நாம சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், எந்த ஒரு காரியம் நாம செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் எந்த யாருக்கு நாம பயப்படக்கூடாது. பள்ளிவாசல் நிர்வாக விடயங்களிலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுமரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் பள்ளியை நிர்வாகம் செய்ய வேண்டும், அவர்கள் தொழ வேண்டும், அல்லாஹ்வை விசுவாசிக்க வேண்டும். கடைசியாக வலம் யக்ஷை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அவர்கள் பயப்படக்கூடாது. அப்ப ஒழுங்கான முறை இந்த பள்ளியை நிர்வாகம் செய்து, இந்த பள்ளியை நேர்மையாக நிர்வாகம் செய்து, இந்த பள்ளியை ஒழுங்கான முறை மக்களுக்கு தொழுகின்ற இடமாக காட்சிப்படுத்தி, கதைப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்வோம் என்கிற எண்ணப்பாடு இருக்குமாக இருந்தால், அதில் தூய்மை இருக்குமாக இருந்தால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை அன்றி நாம யாருக்கும் பயப்படக்கூடாது என்ற சிந்தனையைத்தான் இப்ராஹிம் நபி விதைத்திருக்கிறார் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், அவருடைய வாப்பா இப்ராஹிம் நம்முடைய வாப்பா தான் பிரதானியாக இருக்கிறார், எதிர்க்கிறார். ஒரு கட்டத்துல அவரை நரகவாதி என்று அல்லாஹ் அறிவிச்சிட்டார். அல்லாஹ் விட்டவர் போய் சொல்றாரு, யா அல்லாஹ், இந்த வாப்பா தானே, கொஞ்சம் நீ மன்னிச்சு விடுவேன்னு சொல்றார். இறக்கம் வருது.
இவ்வளவு நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்படி எல்லாம் அவர் செஞ்சுட்டாரு என்று சொல்லி இப்ராஹிம் நபி என்ன செய்றார், வாப்பா அல்லாஹ் கிட்ட சொல்றார். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இப்ராஹிமே உனக்கு இதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உனக்கு வமாகான் இஸ்திஃபாரு இப்ராஹிம் நபியி இல்லா மௌஇதத்தன் வஅதஹா இய்யாஹு. இப்ராஹிம் தனது தந்தைக்காக வாக்கு எடுத்தது அவர் எடுத்துக்கொண்டதுதான். நாங்கள் அவரை கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டோம் அல்லாஹ் சொல்லிட்டான். இவ்வளவு சிறப்பு புரிந்திய சங்கை புரிந்திய கௌரவப்படுத்திய ஒரு நபிக்கு தன்னை வாப்பாவை மன்னிச்சு விடலாமா இல்லையா? ஏன் செய்யல? மார்க்கம் வேறு, குடும்பம் வேறு. மார்க்கம் வேறு, தனிப்பட்ட வேலை வேறு. மார்க்கம் என்றால் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அந்த இடத்தில் அல்லாஹ் விதைக்கிறான். ஃபலம்மா தபய்யன தபர்ரா மின்ஹு. இப்ராஹிம் நபிக்கு விளங்குகிறது, நம்ம எவ்வளவுதான் வாலாட்டினாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான். வாப்பாவை ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கழுதை புலியாக மாற்றி அவருக்கு அதை போன்று நாங்கள் தண்டனை கொடுப்போம் அவருடைய வாப்பாவிற்கு. என்ன செய்தார்? அவருடைய வாப்பா செய்ததெல்லாம் அந்த ஷிர்கை, அந்த சமூகத்தில் சிலை வணக்கத்தை ஊக்குவித்தார். கடைசியாக இப்ராஹிம் நபியுடைய சிலையை உடைத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஅபாவில் அடுக்கி வைத்திருக்கின்ற அனைத்து சிலைகளையும் உடைத்து அந்த தௌஹீதை நாட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் வத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃப் அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் இப்ராஹிமும் ஒரே மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். அன்புள்ள சகோதரரே, இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய வரலாறுகளில் ஷிர்க்குக்கு எதிரான போராட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் நபியை பற்றித்தான் பூரணமாக அந்த குர்ஆன் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் ஸ்டாண்டாக நின்று போராடினார்கள். இதான் இன்றைக்கு சமூகத்தில் இன்றைக்கு நாங்க நவீனமாக இன்றைக்கு இந்த ஷிர்கை நம்ம எவ்வளவு சொல்றோம், இந்த கொடியேத்த பள்ளி என்றது பச்சை ஷிர்க். எப்படி ஒரு சிலை வணக்கமோ அதே போன்று அந்த ஷிர்க். அதை மாற்று கருத்தே கிடையாது. என்ன கொஞ்சம் இஸ்லாமிய இடம் தானே, கொஞ்சம் ஃபத்வாவை மாத்துங்களேன், கொஞ்சம் குறைச்சி செல்லுங்களேன், இப்பதான் நம்ம நாட்கள் கேட்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பிள்ளைகள் கூட்டிக்கு வந்து காட்டணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்லணும், விளங்கப்படுத்தணும். எங்கட பிள்ளைக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும், இது ஹராம், இது ஷிர்க், அங்க போன அமல்கள் அழிந்துவிடும், அந்த ஷிர்கான இடத்திற்கு சென்றால் தொழுகை அழிந்துவிடும் என்று நம்ம சொல்லணுமா இல்லையா? பிள்ளை கூப்பிட்டா மதுபான சாலையை கூட்டிக் கொண்டு காட்டுவோமா? பிள்ளை கூப்பிட்டா கிளப்பை கூட்டிக் கொண்டு நாம காட்டுவோமா? இல்லையே. அப்போ ஒரு பிள்ளை கொடியேற்ற பள்ளிக்கு நாம கூட்டிக் கொண்டு காட்டிக்கு நிறைய இந்த தௌஹீத் பேசுகிற சகோதரர்கள் நிறைய பேரை நாம பார்த்திருக்கிறோம். கேட்டா சொல்லுவாங்க, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு காட்டுறோம், நாங்க போகல. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர், அந்த இடங்களில் வியாபாரம் செய்வது கூட ஹராம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி நாம எங்களுடைய சமூகத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த மாதிரி ஷிர்க்குகளையும் கொஞ்சம் இந்த சமூகம் அசந்து விட்டால் பள்ளிவாசல்ல கொடி கட்டுறதும், பள்ளிவாசலில் லைட்டை போடுறதும், லைலத்துல் கத்ர்ல கொடி, இப்படித்தான் நம்மளோட சமூகம் பழுதாகிறது. மறு ஒரு சோத்தாக்குறது, கொஞ்சம் பேர் குருவான ஓதுறது, இன்னும் கொஞ்ச நாள் போனா அவர்கிட்ட போய் அந்த கடற்கரையில் இருக்க அந்த பெரிய மனாராடிய ஒரு கபரை நாட்டுறதுக்கு முயற்சி. இப்படி ஒரு வகையான ஒரு சமூகமாக இன்னைக்கு நம்ம மாறிவிட்டோம். என்னன்னா அந்த மார்க்க சிந்தனை கிடையாது. ஹராம் என்றும் ஷிர்க் என்றும் பித்அத் என்றும் சொல்வது எல்லோரும் வேடிக்கையாக நினைக்கக்கூடிய பலரை தான் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிற இந்த மாதத்தில் இப்ராஹிம் நபி இந்த சமூகத்திற்கு சொன்ன செய்தி, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு முஸ்லிம் சாஸ்தானம் செய்வது, இணை வைப்பது, வணங்குவது கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறைகூவலை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு பறைசாற்றியிருக்கிறார்கள். இதுதான் இந்த சமூகத்தில் நாம விளங்கிக் கொள்கிற மிக முக்கியமான ஒரு சிந்தனை. ஆகவே இந்த வரலாறுகள் என்பது இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாறுகளில் ஒன்று இப்ராஹிம் நபியோட வரலாறு மாத்திரம்தான். நீங்க எந்த ஒரு வரலாற்றிலும் எந்த ஒரு தடயங்களிலும் இந்த மாதிரி பெருமதியை நாங்கள் காண முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா உலகத்தை இணைத்திருக்கக்கூடிய ஒரு வரலாறாக இந்த பூமியை வைத்திருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்றால், இது இந்த பூமி என்பது பரக்கத் பொருந்திய ஒரு பூமி. அந்த மண்ணில் யாராவது வாழ்ந்தால், சில நேரங்களில் யோசிப்போம், அங்க பாவம் செய்கிறாங்க, நிறைய பேர் குற்றம் செய்கிறாங்க, இந்த மண் அப்படித்தானே வளமா இருக்கு, அது அப்படித்தான் பாவம் செய்கிறவர் இருப்பார்கள், நன்மை செய்கிறவர். ஒரு பேர் நன்மை செய்வராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபை இருக்கும். அந்த பூமி அருள் பொருந்திய ஒரு பூமியாக அல்லாஹ்வினால் பிரகடனப்படுத்தப்பட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனை உலகம் அழியும் வரைக்கும் அப்படி அதை காப்பாற்றி வைத்திருக்கிறார். எனவே இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்தும் அருள் கொடையும். அதனால்தான் இன்றைக்கு உலகம் பூராவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம்
சென்று அந்த மாளிகை அந்த வீட்டை சூழ இந்த வணக்கத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இன்றைக்கு நாம பெற்றிருக்கிறோம். எனவே இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் என்பது பாரிய வரலாறுகளும் பாரிய பின்னணிகளையும் கொண்ட ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே இந்த படிப்பினைகளை பெற்று வாழக்கூடிய நல்ல அடியார்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கியருள்வார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபியுடையும் ஹஜ்ஜை பற்றியும் நாம் பேசுகின்ற போது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த சமூகத்திற்கு செல்லாமல் நாம் கடந்து செல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை ஒரே ஒரு ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை தான் கொடுத்திருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி ஹஜ் ஹஜ்ஜத்துல் வதா என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டுகிறார்கள். எல்லோரும் வந்து கூடியிருக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரகடனத்தை சொல்கிறார்கள். அது என்ன பிரகடனம் என்றால், நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜை வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இரத்தம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய மானம் எல்லோரும் இன்னொருவருக்கு அது ஹராம். இன்றைய தினம் எப்படி உங்களுக்கு ஹராமாக இருக்கிறதோ, எப்படி இந்த தினம் உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ, இதே போன்று இந்த சமூகத்தில் ஒருவருடைய இரத்தமும் மானமும் அவருடைய உடைமைகளும் உங்களுக்கு ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரகடனம் சொல்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லி கடைசியாக இந்த சமூகத்திற்கு சொல்கிற செய்தி என்னவென்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பெருமானமாக கழிக்க வேண்டும். ஒருவருடைய இரத்தத்தை இன்னொருவர் அதை பெருமானமாக கருத வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்ணப்பாடுகள் இந்த ஒரு முக்கியமான. ஏன்னா, ஒரு பிறருடைய உடைமை எங்களுக்கு ஹராம், பிறருடைய சொத்து எங்களுக்கு ஹராம், பிறருடைய மானமும் எங்களுக்கு ஹராம். அது யாரும் வாங்கவும் முடியாது, அதை யாரும் விற்கவும் முடியாது. ஏன்னா இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அது ஒரு முக்கியமான ஒன்றாக இஸ்லாம் பார்க்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், இந்த மக்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் புரிந்து ஒருவருடைய உரிமையை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் என்கிற இன்றைக்கு இஸ்லாம் சொல்கிறது. முஸ்லிம் சமூகத்தில் நாம் அதை ஓரளவு பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமைகளும் உடைமைகளும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எப்படி பார்க்கிறார்கள், முஸ்லிம் என்றால் எப்படி பார்க்கிறார்கள், ஒரு முஸ்லிமை எப்படி அநியாயமாக பழிவாங்குகிறார்கள், முஸ்லிம் என்ற வார்த்தை வந்தால் எப்படி அதை துவம்சம் செய்கிறார்கள், இம்சைப்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு நாம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தருகிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தான் அந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்துகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு இந்த மார்க்கம் முடிந்து விட்டது. வஅத்மம்து அலைக்கும் பினிஅமதி, என்னுடைய அருள்கொடைகளும் அருள்களும் இதோடு பூரணமாகிவிட்டது. வரலீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றிலிருந்து இந்த இஸ்லாம் மார்க்கம் உங்களை இஸ்லாமிய மார்க்கமாக இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வசனம் வழங்குகிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வளவு அந்த போராட்டங்கள், இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில் ஒரு காப்பாற்றப்பட்ட எங்களுக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் மார்க்கம். அதுதான் எங்களுடைய காலடிகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவேதான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம சமூகத்தில் வாழுகின்ற போது இப்ராஹிம் நபி காட்டி தந்த அடிப்படையில் சில சமூக கட்டுப்பாடுகள், சமூக ஒழுக்கங்கள், சமூக நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டிய ஒரு பாரிய ஒரு பொறுப்பும் எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் ஒழுக்கம் தவறினால் ஒரு சமூகத்தை நாங்கள் சரியான முறையில் வழிநடாத்த முடியாது. இன்றைக்கு நாம பாடசாலை ரீதியாகவும் பள்ளிவாசல் ரீதியாகவும் இயக்கங்கள் ரீதியாக தெருக்கள் ரீதியாக எல்லாம் இன்றைக்கு நாம பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாத்தின் பேரால் என்று நாம் சொன்னால் அது பிழை. அதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. இது நாங்களாக கற்பனை பண்ணிக்கொண்டு எங்களுடைய சிந்தனைகள் இந்த உலகத்தில் பெரிதாக வேண்டும் என்கிற விடயங்களை எல்லாம் நாம கருத்தில் கொண்டுதான் என்ன செய்கிறோம் என்றால் இந்த மாதிரி பிரிவினைகளோடு இந்த உலகத்தில் நாம வாழ்வதற்கு முயற்சிக்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இது உண்மையிலேயே தடை செய்யப்பட்ட ஒன்று. எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய படிப்பினை என்பது இப்ராஹிம் நபி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை முன்னிறுத்தித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தை ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதமாக எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார்.
நாம உண்மையாக நாம பார்த்தால் இந்த மாதம் எந்த அளவுக்கு நாம இது வரக்கூடிய பெருநாள், அதே போன்று இப்ராஹிம் நபியினுடைய அந்த வரலாறுகளை, அந்த குடும்பத்தை நினைவுபடுத்தி செய்யக்கூடிய உள்கியா போன்ற வணக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பக்குவத்தை தருகிறது, ஒரு மனோபக்குவத்தை எங்களுக்கு வழங்குகிறது, எங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சிந்தனை எங்களுக்கு தருகிறது. இந்த சிந்தனை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அது இருக்க வேண்டும். அது இந்த மாதம் எங்களுக்கு அது கட்டாயம் அது வழங்க வேண்டும். அந்த படிப்பினைகளை நாங்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் உருவாக வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்கிறார், இன்ன அவ்வல பைத்தின் உலிய லின்னாஸ் லில்லதி பிபக்கா முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன். உலகத்தில் முதலில் வைக்கப்பட்ட வீடு என்று சொல்கிறார் பள்ளிவாசல் இந்த காபா, இந்த மக்காவை சூழ இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒன்றிணைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக நாம் பார்க்கிறோம். அது இப்ராஹிம் நபிக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள். அந்த குடும்பம் இந்த இஸ்லாத்திற்காக செய்த மிகப்பெரிய ஒரு தியாகத்தை மெச்சித்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதனை ஒரு அன்பளிப்பாக இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். எனவே இந்த மார்க்கத்தை புரிந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளை இந்த சமூகத்தில் வளர்ந்து, நான் சொன்னது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒருவருடைய மானம், ஒருவருடைய இரத்தம், ஒருவருடைய பொருள், இதையெல்லாம் நாம் இன்னொருவர் பாதுகாத்து அதை காத்து அதை நாங்கள் ஒழுங்காக நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அது முஸ்லீம் என்ற ஒரு வகையில் எனக்கு அது கடமையாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.